Colonel, இவனிடம் ஏன் இவ்வளவு வீண் பேச்சு? இவன் சின்ன மருதுதானா என்பதை உறுதி செய்து கொண்டு பின்பு பேசுங்கள். அதில் சந்தேகமே வேண்டாம் கிரே. நாம் இந்த சின்ன மருதுவை கொண்டே பெரிய மருதுவை கைது செய்யலாம். அதற்கு பிறகு அந்த ஊமைத்துறையின் ஆர்ப்பாட்டமோ கோபால நாயக்கரின் கொட்டமோ எவ்வளவு நாட்களுக்கு? இப்போது நீயே பார். என்ன? வாலுக்குவேலின் தம்பி ஆதப்பனா? அதனால்தான் நான் உன் குரலை கண்டுபிடித்து விடுவேன் என்று ஏதும் பேசாமல் நின்று விட்டாயா? எங்கே சின்ன மருது? எப்படி அவனை தப்பிக்க செய்தாய்? நான் வந்துதான் அவரை பாதுகாக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை அக்னியோ. அதற்கு முன்பே அவரது வீரர்கள் அவரை தப்பிக்க செய்து விட்டார்கள். அப்பாவி மக்களை அழிக்க முயலும் உங்கள் அராஜகத்தை தடுக்கவே நான் இங்கு வந்தேன். நீ எத்தனை முயன்றாலும் எங்கள் சின்ன மருதுவை பிடிக்க முடியாது. ஏன்? அவரை நெருங்கவே உன்னால் முடியாது என்பதை புரிந்து கொள். மருது பாண்டியர் இருவரையும் பாதுகாக்க 20,000 வீரர்கள் பாதுகாப்பு அரணாக நின்று பலியாவார்களே தவிர அவர்களை தொட விடமாட்டார்கள். நீ எங்கள் கிராமங்களை எல்லாம் எரிக்கப் போகிறாயா? அப்படி நீ செய்வதற்கு முன்பே அங்குள்ள மக்களை எல்லாம் அனுப்பிவிட்டு அதே நெருப்பில் உங்கள் வீரர்களை போட்டு எரித்து விடுவோம் என்பதை நினைவில் வைத்துக்கொள். எட்டப்பனையும் தொண்டைமானையும் திட்டம் போட்டு உங்கள் பக்கம் சேர்த்துக் கொள்ளலாம். அதனால் அவர்கள் வாழ்ந்தாலும் வழி வழியாக பழி சுமந்து நிற்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. நாங்கள் உங்களை எதிர்த்து வீழ்ந்தாலும் சரித்திரம் காலத்தை கடந்து எங்கள் புகழ் பாடப்போகிறது. ஆனால் எங்களை வீழ்த்துவது அவ்வளவு எளிதல்ல என்பதை புரிந்து கொள். ஊமைத்துறையார் உங்கள் குரல் வளையை நெரித்து உங்களையே ஊமையாக்கி விடுவார். கோபால நாயக்கர் கண்டுபிடித்த தோட்டாக்கள் உங்கள் குண்டுகளை விட வேகமாக பாயும். வெள்ளையர்களில் ஒருவன் கூட இந்த மண்ணில் வாழ முடியாதபடி மருது பாண்டியர்கள் உங்களை ஓட ஓட விரட்டி அடிப்பார்கள். என்னை மன்னிப்பு கேட்கச் சொன்ன உன் உயிர் என் கைகளில் விலங்குகள் பூட்டப்பட்டதால் இன்னும் பறிபோகாமல் இருக்கிறது என்பதை புரிந்து கொள். போதும், நிறுத்து. எங்களிடம் பிடிபற்றி கைதியாக நிற்கும் நிலையிலும் உன் ஆணவம் அடங்கவில்லையாதப்பா. உன்னை பணயமாக கொன்றே நீ சொல்லும் அத்தனை பேரையும் என் காலடியில் விழ வைக்கிறேன் பார். இவனை கொண்டு போய் சிறையில் அடைத்து வையுங்கள். எவரும் நெருங்க முடியாதபடி எச்சரிக்கையாக பார்த்துக் கொள்ளுங்கள். கல்யாணி, அண்ணி, ஏன் இந்த பரபரப்பு? சொல்லுங்கள் அண்ணி. ஒன்றுமில்லை. நான் உன்னோடு சிறிது நேரம் பேசிக் கொண்டிருக்கலாம் என்றுதான் இங்கு வந்தேன். சொல்லி அனுப்பியிருந்தால் உங்கள் அறைக்கு நானே வந்திருப்பேனே. அதனால் என்ன? சரி, அது இருக்கட்டும். நான் இங்கு வந்து பார்த்த பொழுது நிலவை வந்து வந்து மறைக்கும் கருமேகங்கள் போல் உன் முகத்தில் கவலை ரேகைகள் வந்து வந்து சென்று கொண்டிருப்பதை பார்த்தேன். என்ன காரணம்? வீட்டு நினைப்பா? அண்ணன்களை பிரிந்து வந்து விட்டோமே என்ற வருத்தமா? அப்படி இருப்பது இயல்புதானே. புகுந்த வீட்டிற்கு வந்த உடனே பிறந்த வீட்டின் நினைவுகளை மறந்துவிட முடியாதல்லவா? அது எப்படி முடியும்?
ஆனாலும் திருமணமாகி வந்த பொழுது தான் விரும்பியவனை மணந்து கொண்டோமே என்ற மகிழ்ச்சி உன் முகத்தில் தெளிவாகவே தெரிந்தது. ஆனால் என்ன? முதலிரவுக்கு பின் ஒரு பெண்ணின் முகத்தில் இருக்க வேண்டிய மகிழ்ச்சி உன்னிடம் இல்லையே. உன் எதிர்பார்ப்பிற்கு மாறாக ஏதோ நடந்துவிட்டது என்ற சந்தேகம் எனக்கு தோன்றியது. வைரமுத்தன் என்று உன்னிடம் ஏதாவது கடுமையாக பேசிவிட்டானா? உன் மனம் நோகும்படி ஏதாவது சொல்லிவிட்டானா? ஐயோ, அப்படியெல்லாம் அவர் மீது குறை சொல்ல முடியாது அண்ணி. அன்று இரவு முழுவதும் நாங்கள் இருவரும் மனம் விட்டு பேசிக் கொண்டிருந்தோம். அவர் என்னை விட்டு ஒரு கணம் கூட பிரியாமல் என் அருகிலேயே இருந்தார். அப்படி இருந்தால் சந்தோஷம்தான். ஆனால் உன்னை இங்கு கொண்டு வந்து விடுவதற்காக வந்தாளே அந்த நாட்டியக்காரி வடிவு, வைரமுத்தன் முதலிரவு அறையிலிருந்து வெளியே வந்து வடிவை சந்தித்து பேசிக் கொண்டிருந்தான் என்றும், அதற்கு பிறகு இரவோடு இரவாக அவள் யாரிடமும் சொல்லிக் கொள்ளாமல் இங்கிருந்து போய்விட்டாள் என்றும் கேள்விப்பட்டேனே. சச்ச, இப்படி ஒரு கதையை யார்தான் உங்களிடம் இட்டுக்கட்டி சொல்லி இருக்கிறார்களோ தெரியவில்லை. வடிவாம்பாள் என் அம்மாவின் விருப்பப்படி இங்கு வந்தார். ஆனால் ஏதோ அவசர வேலை, உடனடியாக திருக்கோட்டியூருக்கு போக வேண்டும் என்று அன்றிரவு என்னிடம் சொல்லிவிட்டுதான் புறப்பட்டார். மற்றபடி அன்றிரவு அவர் எங்கிருந்தார் என்று கூட என் கணவருக்கு தெரியாது. அப்படி வடிவை சந்தித்து பேச வேண்டும் என்ற எண்ணம் கூட அவருக்கு இருந்ததாக சொல்வது பெரிய பாவம். என்ன அண்ணி, ஏன் இப்படி சிந்தனையில் மூழ்கிவிட்டீர்கள்? புருஷனை காப்பாற்றுகிறேன் என்ற பெயரில் இத்தனை நாட்களாக நான் செய்து கொண்டிருக்கும் தவறை இப்பொழுது நீயும் செய்ய தொடங்கிவிட்டாய். அண்ணி, பிறகென்ன? நீ சொல்வது உண்மை அல்ல என்பதை புரிந்து கொள்ளும் சக்தி எனக்கு இல்லை என்கிறாயா? அதெல்லாம் எனக்கு நன்றாகவே தெரியும். என் கணவர் உறங்கா புலி ஆரம்பத்திலிருந்தே சென்று கொண்டிருந்த பாதை தவறானது என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று அவரிடம்தான் நான் வாதாடிக் கொண்டிருந்தேனே தவிர அதை பற்றி ஒரு வார்த்தை கூட என் தம்பி வல்லத்தரையனிடமோ என் அம்மாவிடமோ இதுவரை நான் சொன்னதே இல்லை. எல்லா ரகசியங்களையும் மூடி மறைத்ததன் விளைவு என்னுடைய தம்பியின் உயிரே போய்விட்டது. இருந்தாலும் உடனே கேட்டு உன் மனதை புண்படுத்தக் கூடாது, ஏதேனும் மாற்றம் நிகழ்கிறதா என்று பார்த்து இதை பற்றி பேச வேண்டும் என்பதற்காகத்தான் நான் காத்திருந்தேன். ஆனால் நிலைமை இப்படியே தான் இருக்கிறது என்பதை உன்னிடம் பேசியவுடன் நான் நன்றாக புரிந்து கொண்டேன். உண்மைகளை மறைத்து மறைத்து வைப்பது நல்லதல்ல கல்யாணி. எதுவாயினும் மறைக்காமல் உண்மையை சொல். எந்த உண்மை தெரிய வேண்டும் அக்கா? அதை ஏன் அவளிடம் கேட்கிறீர்கள்? என்னிடம் கேளுங்கள், நான் சொல்கிறேன். அக்கா, கல்யாணியை திருமணம் செய்து கொள்ள கூடாது, பாகநெறியுடன் எந்த சொந்தமும் பந்தமும் கூடாது என்றெல்லாம் மாமா உறங்காப்புலி சொன்ன போதெல்லாம் அதை மறுத்துவிட்டு கல்யாணியை திருமணம் செய்தே தீருவேன் என்று நான் பிடிவாதம் காட்டியதற்கு காரணம் இப்போது புரிகிறதா? கல்யாணியை நான் காதலித்தேன், அவளும் என்னை காதலித்தாள். எங்கள் காதல் நிறைவேறுவதின் மூலம் இரு நாட்டு பகையும் நீங்கிவிடும் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் எதுவரையில் அந்த இன்பமான நினைவு என் நெஞ்சத்தில் தமிழ்ந்தது என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும். என் ஆருயிர் அண்ணனின் குடுமியை வெட்டி மானபங்கம் செய்த அந்த மான மரவனின் மரணத்திற்கு காரணமாகி என்றைக்கு தங்கள் கடுமையான பகையுணர்வை பாகநெறிக்காரர்கள் காட்டிக்கொண்டார்களோ அன்றைக்கே எனக்கு நானே செய்து கொண்ட சத்தியம், மேற்கொண்ட சூளுரை, அதைத்தான் கல்யாணியை திருமணம் செய்து கொண்டதன் மூலம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறேன். என் அண்ணன் விட்டு சென்ற பகையை நான் தொடரப் போகிறேன் அக்கா. நீ பேசுவது எனக்கு வியப்பாக இருக்கிறது வைரமுத்தா. என் கணவரை அவமானப்படுத்தியவன் ஆதப்பன். உன் அண்ணனையும் பாகநேரி வீதியில் தலைகுனியச் செய்தவனும் அவனேதான். நீ ஒரு வீரன், உயிர் நீப்பர் மானம் வரேன் என்ற உணர்ச்சியை செயலாக்கி காட்டிய மாவீரன், வல்லத்தரையனின் தம்பி. வஞ்சம் தீர்க்கும் வல்லமை உனக்கு உண்டென்றால் வாள் பிடித்து நிற்கும் வாளுக்கு வேலியின் தம்பியுடன் அல்லவா நீ மோதி இருக்க வேண்டும். அதை விடுத்து வளையல் அணிந்த கரத்தை பழி வாங்குகிறேன் பார் என்று மீசையை முறுக்குகிறாயே. இத்தகைய உன் செயல் கண்டு உனது மீசையே கூட வெட்கப்படுமடா.
கல்யாணி உன்னை நெஞ்சார காதலித்தாள், இன்னமும் காதலிக்கிறாள். நீ அவளிடம் நடந்து கொண்டதையும் நடந்து கொள்வதையும் கூட யாரிடமும் சொல்லாமல் தனது காதலின் பெருமையை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறாள். அவளிடம் போய் பாகநேரியை பழிவாங்குகிறேன் என்று உன் வீரத்தை காட்டுவதில் என்ன பயன்? அக்கா, நமது குடும்பத்திற்கு ஏற்பட்ட அவமானத்தால் நாம் துடித்தோம், துவண்டோம். நமது ஒப்பற்ற விளக்கம் எனது அண்ணனையே அந்த அவமானத்தை நீக்கும் விலையாக மரண தேவதையிடம் ஒப்படைத்தோம். அழுதோம், புலம்பினோம். நம்மை போல் பாகநேரி அம்பலக்காரர் குடும்பத்தார் அழ வேண்டாமா? புலம்ப வேண்டாமா? அவர்கள் தங்கள் கண்ணை போல் வளர்த்த பெண் கல்யாணி சீரழிகிறார், சித்திரவதைப்படுகிறாள் என்ற செய்தியை கேட்டால்தானே அவர்கள் அழுது புலம்புவார்கள். தாங்கள் செய்த தவறை எண்ணி வருந்துவார்கள். வைரமுத்தா, வல்லத்தரையனின் ரத்த துளிகளாலேயே போக்க முடியாத களங்கத்தை கல்யாணியின் கண்ணீர் துளிகளால் போக்கிவிட முடியும் என்று நம்புகிறாயா? ஊர் என்ன பேசும் தெரியுமா? காட்டுக்கு போனான் வேட்டையாட, கரும்புலி ஒன்று அவனை காயப்படுத்தி விரட்டியது. உடனே அவன் ஆவேசத்தோடு இந்த காட்டையே அழிக்கிறேன் பார் என்று சபதம் செய்தான். கடைசியில் காட்டையும் அவன் அழிக்கவில்லை, கரும்புலியையும் எதிர்க்கவில்லை. கையில் சிக்கியது ஒரு புறா. அதை கொண்டு வந்து கூண்டிலே போட்டு கூரிய ஊசியால் அதன் உடம்பிலே குத்தி குத்தி அதை துடிக்க விடுகிறான். கேட்டால் பழிவாங்கும் படலம் என்கிறான் என்று ஊரே உன்னை தூற்றும். அப்படியானால் நம்மை அவமானப்படுத்திய வீட்டு பெண்ணோடு ஆனந்தமாக இல்லற வாழ்க்கை நடத்தச் சொல்கிறீர்களா? பிறகு அவளை துன்புறுத்த வேண்டும் என்கிறாயா? எப்பொழுது நீ அவளை மணந்து இந்த வீட்டிற்கு அழைத்து வந்து விட்டாயோ அதற்குரிய முறையில் தானே நீ நடந்து கொள்ள வேண்டும். நீ கல்யாணியை மணந்து கொள்ள சம்மதித்து விட்டாய் என்று கேட்டவுடனே அந்த பேதை பெண் எவ்வளவு கனவுகள் கண்டிருப்பாள். மலை போன்ற விரோதம் இருபுறத்தும் மண்டி கிடந்த போதும் அதை பொருட்படுத்தாமல் தன்னை மணந்து கொள்ள முன்வந்தாரே என்று எப்படி பூரித்து போயிருப்பாள். நீ அவளை காதலித்தவன், அந்த காதலுக்கு நானும் ஆதரவாக இருந்தவள் என்ற முறையில் நீ திருமணத்திற்கு சம்மதித்தவுடன் நானும் மகிழ்ச்சி அடைந்தேன். இப்படி ஒரு திட்டத்தோடுதான் நீ சம்மதித்தாய் என்று எனக்கு தெரிந்திருந்தால் இது நடக்காமலேயே தடுத்திருப்பேன். தெரிந்தோ தெரியாமலோ கல்யாணியின் துயரத்திற்கு, புறாவை பழிவாங்கும் பாவ செயலுக்கு நானும் துணை போய் விட்டேனே என்று என் மனம் கலங்குகிறது. கள்ளம் கபடமற்ற கன்னி பெண்ணை கண்ணீரில் மிதக்கும் தெப்பமாக ஆக்குவது என்ன வைரமுத்தான் நியாயம்? உள்ளபடியே நீ பாகநேரியை பழிவாங்க வேண்டும் என நினைத்திருந்தால் காதலும் வேண்டாம், கல்யாணமும் வேண்டாம் என்று அப்போதே வெள்ளையரிடம் நீ சொல்லி இருக்க வேண்டும். பட்டமங்கலத்து படையுடன் சென்று பாகநேரியை வளைத்து பிடித்து வாளுக்கு வேலியையும் ஆதப்படையும் சிறைப்பிடித்திருக்க வேண்டும். வல்லத்தரையனுக்கு அவர்கள் நடத்தினார்களே அவமான மகோற்சவம், அதை செய்யும் வீரமோ விவேகமோ உன்னிடம் இல்லாததால் தான் ஒரு பெண்ணிடம் பழி தீர்த்துக் கொள்ள முனைந்திருக்கிறாய் வைரமுத்தா. கடும் புலி வாழும் காட்டைத்தான் அழிக்க வேண்டும், அதில் வாழும் புலியைத்தான் வீழ்த்த வேண்டும், இந்த பாவப்பட்ட புறாவை அல்ல. அம்பலம், என்ன கணக்கு பிள்ளை? ஒரு சங்கடமான செய்தி வந்திருக்கிறது. என்ன செய்தி? பாகநேரி சின்னம்பலம் கருத்த ஆதப்பரை கர்னல் அக்னியோ கைது செய்து விட்டானாம். என்ன? என் சின்ன அண்ணனை கைது செய்து விட்டார்களா? கைது செய்து விட்டார்களா? கல்யாணி, 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 என்ன ஆயிற்று? கல்யாணி, என் அண்ணன், என் சின்ன அண்ணன். கல்யாணி, கவலைப்படாதே, ஆதப்பனை நான் மீட்டு வருகிறேன். அக்கா, கல்யாணியை பத்திரமாக பார்த்துக் கொள்ள. நான் ஆதப்பனோடு வருகிறேன்.
எங்கள் வெற்றி நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு அடையாளமாக பல விஷயங்கள் நடந்து கொண்டிருப்பதை பார்த்தாயா? எதை பற்றி சொல்கிறீர்கள் துரை? சிறு வயல் மடிந்து விட்டது. கருத்தாதப்பன் கைது செய்யப்பட்டான். காளையார் கோயிலை எப்படி கைப்பற்றுவது என்று தீவிரமாக சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது நாளுக்கோட்டை வழியாக சென்றால் வெகு எளிதில் காளையார் கோயிலை நெருங்கிவிடலாம் என்று நாளுக்கோட்டை அம்பலக்காரர் தானாக வந்து எனக்கு உதவி செய்கிறார். அது மட்டுமல்ல, தனது மக்களின் ஆதரவையும் ஆங்கிலேயருக்கு சாதகமாக திரட்டி வைத்திருக்கிறார். இது ஒரு நல்ல விஷயம்தான். நிச்சயம் நீங்கள் வெற்றி பெறத்தான் போகிறீர்கள். ஆனால் அதற்கு தடையான ஒரு காரியத்தை இப்போது நீங்கள் செய்திருக்கிறீர்களே. என்ன சொல்கிறாய் ஒழுங்காப்புலி? துரை, என்னை தவறாக நினைக்க கூடாது. நான் இப்படி சொல்வதற்கு என்னை கோபித்துக் கொள்ளக்கூடாது. நீங்கள் கருத்த ஆதப்பனை கைது செய்து சிறையில் வைத்திருப்பது நல்லதல்ல. என்ன ஒழுங்காப்புலி, நீயே இப்படி பேசுகிறாய்? கருத்தாதப்பன் தானே உனக்கு கடுமையான பகைவன். அவனை கொல்ல முயன்றதாக நீயே சொல்லி இருக்கிறாயே. அதில் எந்த மாற்றமும் இல்லை. என்றைக்கிருந்தாலும் என் கையால் அவனை பழிவாங்காமல் விடமாட்டேன். நான் இப்போது இதை பற்றி சொல்வது உங்கள் நன்மைக்காக. ஆனால் அன்று நடந்த நிகழ்ச்சியில் நான் வேறு என்ன செய்திருக்க முடியும்? சிறுவயல் நகரத்தை முற்றுகையிட்ட போது மாறுவேடத்தில் வந்து போரிட்டவர் சின்ன மருது என்றுதான் எண்ணினேன். கடைசியில் கைது செய்யப்பட்ட பிறகுதான் தெரிந்தது அது கழுத்தாதப்பன் என்று. கையும் களவுமாக பிரிப்பற்றவனை எப்படி விட்டுவிட முடியும்? துரை, மருது பாண்டியர்களுக்கு உதவி செய்ய வேண்டியது தங்கள் கடமை என்ற அளவில்தான். அம்பலக்காரர்கள் அனைவரும் பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் உங்களை பகைத்துக் கொள்ளாமல் அவர்களுக்கு சாதகமாக இருப்பது போல் காட்டிக் கொள்கிறார்கள். இப்போது கருத்த ஆதப்பனை நீங்கள் கைது செய்திருக்கிறீர்கள் என்று தெரிந்தால் வாளுக்கு வேலி ஆர்த்தெழுவான். பாகனேரி நேரடியாக போருக்கு புறப்பட்டு விட்டால் மற்றுமுள்ள அம்பலங்கள் அனைத்தும் அவனோடு இணைந்து கொள்ளும். மருது பாண்டியர்களுக்கு துணையாக அம்பலங்கள் அனைத்தும் இணைந்து எழும்போது பட்டமங்கலம் மட்டும் ஒதுங்கி இருக்க முடியுமா? இப்போது அது பாகனேரியின் உறவு நாடாகிவிட்டதே. அதனால் வைரமுத்தனும் சேர்ந்துதானே தீர வேண்டும். சேரட்டுமே, எல்லோருமே சேரட்டுமே. எங்களை எதிர்த்து அவர்களால் என்ன செய்ய முடியும்?